ஹாய் கைஸ், வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்மார்ட் ஃபோன் மித்து நிறையவே இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில். அது நம்ம சில பேருக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம், பட் நிறைய பேர் இன்னமும் அந்த மித்தெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னு இன்னைக்கு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்துருவோம். மோர் மெகா பிக்சல்ஸ் ஈக்குவல் டு மோர் குவாலிட்டி. நம்ம நிறைய பேர் எத்தனை மெகா பிக்சல் கேமரா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிக்சரோட குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். 100 மெகா பிக்சல், 108 மெகா பிக்சல், 200 மெகா பிக்சல் கூட இப்போ வந்துருச்சு. ஸோ 200 மெகா பிக்சல் இருந்தாலே ஃபோட்டோ குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். இதெல்லாம் நானும் சின்ன வயசுல நினச்சது தான். பட் ஆக்சுவலாக ஃபேக்ட் என்னன்னா, எத்தனை மெகா பிக்சல் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதே கிடையாது. சென்சரோட சைஸு, லென்ஸ், என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராசஸரு, ஐஎஸ்பி, இதெல்லாம் தாண்டி ப்ராசஸிங், இவ்வளோ விஷயம் பின்னாடி இருக்குது. மெகா பிக்சலும் ஒரு முக்கியமான விஷயம் தான், பட் அது ஒரு பார்ட், அவ்வளோதான். மெகா பிக்சல் கூட இருந்தாலே ஃபோன் கேமரா ஃபோட்டோ நல்லாயிருக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ அது ஃபர்ஸ்ட் மித்து. செகண்ட் மித்தும் கேமரா ரிலேட்டடாக தான், ஆனால் அது அதுக்கும் மேலே என்னன்னா நம்பர் ஆஃப் கேமராஸ். ஃபோனில் என்ன 2 கேமரா இருக்கா, என் ஃபோனில் 3 கேமரா இருக்குது, என் ஃபோனில் 4 கேமரா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி சீன் போடுவாங்க. பட் எத்தனை கேமரா இருக்குன்றது எப்படின்னா, ஒவ்வொரு கேமராக்கும் ஆக்சுவலாக ஒவ்வொரு வேலை இருக்குது. ஒன்று பிரைமரி சென்சர், இன்னொன்று டெலிஃபோட்டோ சென்சர், இன்னொன்று அல்ட்ராவைட் சென்சரு, பெரிஸ்கோப் சென்சர் கூட இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கேமராவும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக தான் அதில் கொடுத்துருக்காங்க. அட் அ டைமில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஏதாவது ஒரே ஒரு கேமரா மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்கும். நிறைய பேர் இந்த 4 கேமராவும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஃபோட்டோ எடுக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் அப்படி கிடையாது. இது என்னென்ன டைப் ஆஃப் கேமராஸ் இருக்குது, என்னென்ன லென்ஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு. அதை டீட்டெயிலாக அங்கே பார்க்கலாம். பட் என்னன்னா நம்பர் ஆஃப் கேமராஸ் குவாலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்றது கிடையாது. இதுதான் செகண்ட் மித்து. அடுத்து தேர்ட் மித்து. இது ரொம்ப முக்கியமான மித்து. இது இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்லை, பட் இப்பயும் சில பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஃபோன் புதுசாக வாங்கினதுக்கப்புறம் 8 மணி நேரம் சார்ஜ் பண்ணணும், 10 மணி நேரம் சார்ஜ் பண்ணணுங்க. பட் அதெல்லாம் அப்போ உள்ள நிக்கல் பேட்டரியில தான் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சார்ஜ் பண்றப்ப ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணும், 8 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ உள்ள லித்தியம் அயான், சிலிக்கான் கார்பன் பேட்டரிஸ்ல இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஃபோனை அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 டைம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு நீங்க ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதுதான் தேர்ட் மித்து. அடுத்து ஃபோர்த் மித்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னதோட ரிலேட்டடாக தான் வரும். என்னன்னா நைட்டு ஃபுல்லாக ஃபோனை சார்ஜ் போடக்கூடாது. நைட் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கன்னா ஃபோன் வெடிச்சிடும், இல்லை பேட்டரி சீக்கிரமே வீக் ஆயிரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அது எப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் ஃபோன் 100% ரீச் ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பவரை கட் ஆஃப் பண்ணிடும். அது எப்போ திரும்ப 99க்கு போகுதோ திரும்ப 1% சார்ஜ் போடுவோம் வழியா 100க்கு மேலே ஃபோன் ஆட்டோமேட்டிக்காகவே கட் ஆஃப் ஆயிரும். ஸோ நைட் ஃபுல்லாக போகிறனால எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்து நம்பர் 5 என்னன்னா, க்ளோசிங் த ரீசெண்ட் ஆப். எத்தனை பேர் இதை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிட்டு வெளில வந்த உடனே அந்த ஆப்பை ரீசெண்ட் ஆப்ல போயிட்டு கிளியர் பண்ணிடுவோம். இப்படி பண்றதுனால என்ன ஆகும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா, எனக்கு ஃபோன் ஸ்மூத்தா இருக்கும், பேட்டரி சேவ் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். ஆப்பை க்ளோஸ் பண்ணாம அப்படியே பேக்ரவுண்ட்ல விட்டுட்டு நீங்க மற்ற ஆப் யூஸ் பண்றப்ப அந்த ஆப் ஹோல்ட்லேயே தான் இருக்கும், உங்களோட ரேம்ல ஹோல்ட்லேயே தான் இருக்கும். பட் நீங்க அதை க்ளோஸ் பண்றப்ப அகெயின் நீங்க ஓப்பன் பண்றப்ப அந்த ஆப் திரும்ப லோட் ஆகும். அது லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், அது லோட் ஆகிறதுக்கு சார்ஜ் எடுக்கும், அது லோட் ஆகிறதுக்காக பர்ஃபார்மன்ஸ் குறையும். ஸ்டே பண்றது எந்த பிரச்சனையுமே கிடையாது ரீசெண்ட் ஆப்ஸ்ல. ஸோ அதுதான் 5th மித்து. அடுத்து 6th மித்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஐபி ரேட்டிங் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். நிறைய பிராண்ட்ஸ் இப்போ ஐபி ரேட்டிங்கை மேண்டேட்டரியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி ஒரு 25,000க்கு ஃபோன் வாங்கினாலே IP68, IP67லாம் இருக்குது. பட் இதில் பிரச்சனை என்னன்னா, எல்லா ஐபி ரேட்டிங்கும் பிராண்ட் கொடுப்பாங்க. பட் நீங்கள் ஃபோனை தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா வாரண்டி கிளைம் ஆகாது. ஏன்னா வாட்டர் டேமேஜை யாராலுமே அஷ்யூர் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் ஃபோன் புதுசாக வாங்குறப்ப தண்ணியில் போட்டால் எதுவும் ஆகாமல் இருக்கலாம். பட் ஒரு 4 மந்த் 5 மந்த் யூஸ் பண்ணுறீங்க, ஃபோனை ஒரு 2-3 தடவை கீழே போடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே ஃபோன்ல சின்ன சின்ன கேப் உள்ள ஆரம்பிச்சிடும். அந்த கம்மு மெல்ட் ஆயிருக்கலாம். ஸோ தண்ணி ஈஸியாக உள்ள போயிடும். ஸோ வாட்டர் ப்ரூஃப் இருக்குன்றனால ஸ்விம்மிங் பூல்ல எடுத்துட்டு போறது, இல்லை கடல்ல கொண்டு போய் அண்டர் வாட்டர் வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணா ஃபோன் க்ளோஸ் ஆயிடும். லைட்டா மழையில நினையுது, இல்லை ஆக்சிடென்டெல்லாம் தண்ணி படுது அப்படின்றப்ப ஒரு பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுக்கும். இதுதான் அடுத்த மித்து. அடுத்து 7th மித்து என்னன்னா, மோர் ரேம் ஹை பர்ஃபார்மன்ஸ். இது இன்னமும் நிறைய பேர் இதுதான் உண்மை நம்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, எத்தனை ஜிபி ரேம் இருக்குதோ ஃபோன் அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும், அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ரேமுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கு. பட் ரேம்ல பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஏன்னா ப்ராசஸர்னு ஒரு விஷயம் இருக்கு. ப்ராசஸர் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஹையா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மீடியாடெக், ஸ்னாப்டிராகன், இந்த மாதிரியான நிறைய ப்ராசஸர்ஸ் இருக்கு. இந்த ப்ராசஸரை பேஸ் பண்ணி தான் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரேம்
ரேம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்போட டேட்டாவை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து ரேம் யூஸ் ஆகுது. ரேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பர் ஆஃப் ஆப்பை வந்து ஒரு நேரத்தில் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு தான் வந்து ஹையர் ரேம் தேவை. அது பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து ரேம் அவ்வளோ தேவையில்லை. ஓப்பனிங் ஸ்பீடுக்காக தான் ரேம் யூஸ் பண்ணுறோம். ப்ராசஸர் தான் ரொம்ப முக்கியம். மித்து வந்து விர்ச்சுவல் ரேம். இது வந்து இப்போ பிராண்டு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு புது உருட்டு. என்னன்னா விர்ச்சுவல் ரேம் வந்து என்னன்னா ஆக்சுவலாக அது ரேமே கிடையாது. உங்களோட ஸ்டோரேஜ்லேருந்து இப்போ 8GB ரேம் உள்ள ஃபோன் நீங்கள் வாங்குறீங்கன்னா ப்ளஸ் ஒரு 8GB வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஆன் பண்ணால் இன்னும் 8GB வந்து ரேம் எக்ஸ்ட்ரா வந்துருமா? அது வந்து சும்மா ஒரு ஏமாத்து வேலை தான். ஏன்னா ரேமோட ஸ்பீடுன்றது வந்து அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸ்டோரேஜ் வந்து அதோட கம்மியான ஸ்பீடில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டோரேஜில் வந்து ஒரு 8GB எடுத்து ரேமாக யூஸ் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த 8GBயோட ரேமோட ஸ்பீடையே வந்து இது வந்து குறைச்சிரும். ஸோ விர்ச்சுவல் ரேம் வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ஃபீச்சர். யாருக்குமே அது யூஸ் ஆக போகிறதில்ல. உங்கள் ஃபோனில் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா முதல் ஆஃப் பண்ணுங்க. நீங்கள் அதை ஆஃப் பண்ணாலே உங்களோட ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். அடுத்து 9th மித் என்னன்னா பீக் பிரைட்னஸ். இப்போ நிறைய பிராண்டு 3000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ், 4000, 5000, இப்போ ஐக்கூலாம் வந்து 6500 நிட்ஸில் வந்து வரப்போகுது. பீக் பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருந்தால் ஃபோனோட பிரைட்னஸ் வந்து டிஸ்பிளேல அதிகமாக இருக்கும் அப்படின்னா அப்படி தான் வந்து பிராண்டு சொல்கிறது இல்லை, நம்மளாம் அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். பட் ஆனால் ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. பீக் பிரைட்னஸ் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு இப்போ பிராண்டு வந்து 4000 நிட்ஸ் சொல்கிறாங்கன்னா எப்போவுமே 4000 நிட்ஸ் இருக்காது. அதில் வந்து டிபிக்கல் பிரைட்னஸ், ஹை பிரைட்னஸ் மோட் அண்ட் பீக் பிரைட்னஸ், இந்த மாதிரி 3 பிரைட்னஸ் இருக்குது. டிபிக்கல் பிரைட்னஸ் எவ்வளோ இருக்குன்றதான் நீங்கள் பார்க்கணும். டிபிக்கல் பிரைட்னஸ் எவ்வளோனா நீங்கள் கண்ட்ரோல் சென்டர்லேருந்து ஸ்வைப் பண்ணி ஃபுல்லாக வந்து நீங்கள் பிரைட்னஸ் வைக்கிறப்ப எந்த அளவுக்கு பிரைட்னஸ் வருதோ அதுதான் டிபிக்கல் பிரைட்னஸ். அது வந்து ஒரு 1000 நிட்ஸ் இருக்கும். அடுத்து வந்து HBMனு சொல்லுவாங்க, ஹை பிரைட்னஸ் மோட். ஹை பிரைட்னஸ் மோட் வந்து நீங்கள் ஆட்டோ பிரைட்னஸ் மோடை வந்து ஆன் பண்ணிட்டு சன்லைட்டில் எடுத்துகிட்டு போகிறப்ப ரெகுலராக உள்ளதோட இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீனோட கலர்ஸ்லேருந்து பிரைட்னஸ் வந்து எல்லாமே பூஸ்ட் ஆகும். அதுதான் வந்து HBM. HBMல வந்து ஒரு 1500 நிட்ஸ் வருதுன்னு வைங்க. இவ்வளோ தான் உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப வர பிரைட்னஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த பீக் பிரைட்னஸ் எப்போதான்டா வரும்னு கேட்டால் நீங்கள் வந்து HDR வீடியோ, டால்பி விஷன், HDR இந்த மாதிரி HDR கண்டென்ட் வந்து நீங்கள் பார்க்குறப்ப ஹோல் ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரே ஒரு பாயிண்ட்ல ஒரே ஒரு பிக்சலில் ஒரு 1 or 2 செகண்ட் வர்ற அந்த பிரைட்னஸ் மட்டும்தான் வந்து பீக் பிரைட்னஸாக கால்குலேட் பண்ணுவாங்க. பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம், ஆனால் நீங்கள் அதை பார்க்க போகிறதே கிடையாது எப்போவுமே. இதுதான் வந்து 9th. சரி, ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு இல்லை அடுத்து என்ன வீடியோ போடணும் இந்த மாதிரி என்னவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பாக கவர் பண்ணலாம். தேங்க்யூ.